கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் சமாதான பிரபுவாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இது ஏசாயா தீர்க்கதரிசியினாலே முன்னமே அறிவிக்கப்பட்ட ஒரு வாக்குதத்தம். ஆனால் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அது அப்படியாக இந்த உலகத்துல அந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர் நிறைவேற்றிய தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த மனு குலத்துக்கு அவர் மனித அவதாரம் எடுத்து எதற்காக வந்தார் என்று பார்க்கும்போது அவர் நம்மை அது அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறது நிமித்தமாகத்தான் பாவிகளை மனம் திரும்புவதற்காகவும் நம்மை மீட்கும் பொருளாகவும் அவர் குழந்தை இயேசுவாக இந்த உலகத்தில ஜீவித்தார், வாழ்ந்தார். நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் காண்பித்து சென்றிருக்கிறார். நாம் கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுவது மாத்திரம் நம்முடைய கடமை அல்ல. அவருடைய பிறப்பினாலே நமக்கு ஒரு சந்தோஷமான நாள் தான். ஆனாலும் ஆண்டவர் எதற்காக வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வருடம் நம் கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுகிறோம். அந்த நாள் முடிந்த பிற்பாடு நம்முடைய வேலைகளின் நிமித்தமாக, நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக அவர் வந்ததின் நோக்கத்தையும் அவர் திட்டத்தையும் நாம் மறந்து நாம் வாழ்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவர் தாழ்மையின் சொரூபமாய் அவர் வந்தார், ஏழ்மை குலத்துல வந்தார். ஏழைகளிடத்துல தான் அவர் அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் நடந்திருக்கிறார். ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நாம் மறு கன்னத்தை காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுமை, சாந்தம், இப்படிப்பட்ட ஆவின் கனிகள் நிறைந்தவராய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். நாமும் கூட அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சத்தியத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதான காரியங்களை நாம் எண்ணி அவருடைய வழியில நாம் நடக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் நாளில கர்த்தர் நம்மை மனமகிழ்ச்சிக்குள்ளாய் அவர் வந்ததின் நோக்கத்தையும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிற போது அவர் இன்னும் கூட அவர் மனமகிழ்ச்சியா இருப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து ஆண்டவர் ஏழ்மையின் ரூபம் எடுத்து எப்படி நம் மத்தியில அவதரித்தாரோ, எப்படி நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி நம்மளை மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் உலகத்தில் இறங்கி வந்தாரோ, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவங்கள், அசுத்தங்கள் எதுவா இருந்தாலும் அதை நாம் எடுத்து போட்டு ஆண்டவருடைய நோக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது தான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையாய் நமக்கு இருக்கும். நீங்கள் ஆண்டவர் மேல் அன்பு வைத்தவர்களாய் இருப்பார்களானால், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களானால், இன்று முதல் உங்களை நீங்கள் தாழ்த்தி உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குடும்பத்திலும் மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்திலும் கூட அவர் பிறக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் என்றைக்கு நமக்கு பிறக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நம்ம விட்டு போய் நம்முடைய சரீரமும் பரிசுத்தமாக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கால வேலை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற சுவாமி. நீர் சமாதான பிரபுவாய் எங்கள் மத்தியில வந்தது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட இந்த வாக்குதத்த வசனம் இந்த நாளில் எங்கள் மத்தியில நிறைவேறி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு பெண்ணுடைய குடும்பத்திலும் அவருடைய உள்ளத்திலும் நீர் பிறக்க வேண்டும் சுவாமி. உலகத்துல மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் பிறக்கும் போது அந்த இடம் அப்படியே பரிசுத்தமாக்கப்படும். அந்த இடத்துல ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகும். ஆசீர்வாதம் வருகிற போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா வியாதிகளும் மாறும் சுவாமி. நீர் பிறக்க வேண்டும், ஒவ்வொருடைய உள்ளத்துல நீர் பிறக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஏசப்பா, என் உள்ளத்துல கூட நீங்க பிறக்க வேண்டும், என் குடும்பத்துல கூட நீங்க பிறக்க வேண்டும். எப்படி நீ உலகத்துக்கு வந்தீரோ அதே போல எங்களுக்குள்ளாக கூட நீர் வர வேண்டும் என்று யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலெல்லாம் கர்த்தர்
கர்த்தராகிய நீர் கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டுமாய், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்க மாற்ற வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாளில மன மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், குடும்பமாய் ஆலயத்துக்கு சென்று குடும்பமாய் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாய் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, இல்லாதவர்களுக்கு கொடுத்து தகப்பனை உதவி செய்து இந்த நாளை மன மகிழ்ச்சியாய் அவர்கள் கழிக்கும்படியாய் ஆண்டவர் தாமே அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் அற்புதம் செய்வீராக. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற என் தேவன் தாமே அவர்களை பொறுப்படுத்தி நடத்தும்படியான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு உங்களுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய நந்தினி மீடியா யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு நான் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.